ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அந்த பெரிய துபாய் டீல் உறுதியான சந்தோஷத்தில் மேன்ஷனின் தனிமையான பால்கனியில் விஸ்வாவும் ஆதியும் அமர்ந்திருந்தனர். மேஜை மீது விலை உயர்ந்த மது பாட்டில்களும் சில சைடிஷ் வகைகளும் சிதறி கிடந்தன. நிலா வெளிச்சத்தில் மேன்ஷனின் தோட்டம் அமைதியாக தெரிந்தாலும் அந்த பால்கனிக்குள் ஒரு உணர்ச்சி போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. விஸ்வா வழக்கத்திற்கு மாறாக இன்று அதிகமாகவே குடித்திருந்தான். அவனது கண்கள் சிவந்து பேச்சு குளரத் தொடங்கியிருந்தது. ஆதி மிக குறைவாகவே அருந்தியிருந்தான். அவனது கவனம் முழுவதும் தன் நண்பன் மீதே இருந்தது. விஸ்வா மெல்ல தள்ளாடியபடி ஆதியின் தோளில் சாய்ந்து கொண்டான். அவனது முகத்தில் ஒரு விதமான சோகமும் அதே சமயம் ஒரு பிடிவாதமான பாசமும் தெரிந்தது. விஸ்வா குளறிய குரலில், டே மச்சான், ஒன்று கேட்கவா? என்ன விஸ்வா, என்ன கேட்கணும்? டே, நீ என்னை விட்டு போயிடுவியா மச்சான் என்று விஸ்வா கேட்க ஆதி அதிர்ந்து போய் அவனை பார்த்தான். டே விஸ்வா, வைத்தியக்கார நாயே, குடிச்சிட்டு என்னடா பேசிகிட்டு இருக்க? இல்லடா ஆதி, இந்த உலகத்தில் எனக்குன்னு யாருமே இல்லை. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, என் அம்மா அப்பா எல்லாருமே. ஆனால் நீ மட்டும்தான்டா அப்போ இருந்த இப்போ வரைக்கும் என் கூடவே இருக்க. ஆதி, எனக்கு எல்லாமே நீதான் மச்சான் என்று பேசிக்கொண்டிருந்த விஸ்வா திடீரென்று ஒரு குழந்தையைப் போல அழத் தொடங்கினான். அவனது கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. ஆதிக்கு தூக்கி வாரி போட்டது. ஒரு அசுரனைப் போல ஊரை பார்த்து பயப்படும் விஸ்வா இன்று இப்படி உடைந்து போயிருப்பதை அவனால் பார்க்க முடியவில்லை. சொல்கிறா மச்சான், என்னை விட்டு போயிடுவியா நீ? ஒருவேளை உனக்கு என்ன விட ஏதாவது பெருசா யாராச்சும் முக்கியமானவங்க உன் லைஃப்குள்ளே வந்தா என்னை விட்டுருவியா மச்சான்? என் அனாதையை விட்டு நீ போயிடுவியாடா? நீ பதில் சொல்கிற எனக்கு என்று அவன் குடித்துவிட்டு உளறிக் கொண்டிருக்க ஆதி கோபத்துடன் விஸ்வாவின் கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அவன் கண்களில் ஒரு துளி கண்ணீர் எட்டி பார்த்தது. டேய், உட என்னடாச்சு? ஏன்டா அப்படி குடிச்சிட்டு லூஸ் மாதிரி பேசுகிற? உன்னை விட்டு நான் எங்கடா போவேன்? இந்த ஆதிக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நீ தாண்டா எனக்கு எல்லாமே. நீ மட்டும்தான். உன்னாலலாம் நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன். அழுகிறத நிறுத்துடா. நீ அழுகும்போது உன்னை பார்க்கவே அசிங்கமாக இருக்கு என்று ஆதி அவனுக்கு தண்ணீரை கொடுத்து சமாதானப்படுத்த முயன்றான். ஆனால் விஸ்வா விடுவதாக இல்லை. அவன் ஆதியின் சட்டையை பற்றி கொண்டு, டேய் ஓவரா சீன் போடாதடா, உனக்கெல்லாம் நான் இப்போ முக்கியமே கிடையாது. வேற யாரோ லைஃப்குள்ளே வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதானே நான் அவாய்ட் பண்ணுறேன். டேய் நாயே, கடுப்பேத்தாத. ஆல்ரெடி டென்ஷனில் இருக்க. உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போய் தூங்குடா, காலைல பேசிக்கலாம். குடிச்சிட்டு வளரிட்டு இருக்கான் வைத்தியக்காரன் என்று ஆதி கூற விஸ்வா சட்டென்று ஆதியின் வலது கையை தன் தலையின் மேல் வைத்தான். அப்போ என் தலையில் அடித்து சத்தியம் பண்ண மச்சான், கடைசி வரைக்கும் என் கூட மட்டும்தான் இருப்பேன்னு. உனக்கு நான் மட்டும்தானே முக்கியம். உனக்கு நான் தான் முக்கியம். என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு என் தலையில் அடித்து சத்தியம் பண்ணு என்று விஸ்வா கேட்க ஆதி ஒரு கணம் உறைந்து நின்றான். அவனது மனக்கண்ணில் மீராவின் முகம் வந்து போனது. அவளது சிரிப்பு, அவளது காதல், நேற்று பெய்த அந்த மழையில் அவளது ஸ்பரிசம் எல்லாம் ஒரு நொடியில் அவனது மூளையை மோதின. மீராவை தேர்ந்தெடுப்பதா, இல்லை தன் உயிரினும் மேலான நண்பனை தேர்ந்தெடுப்பதா? ஆதியின் கை விஸ்வாவின் தலைக்கு மேல் அப்படியே நடுங்கிக் கொண்டிருந்தது. என்னடா யோசிக்கிற? சத்தியம் பண்ண மாட்டியா? அப்போ என்னை விட்டு போயிடுவதானே என்று விஸ்வா கேட்க ஆதி ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது நண்பனின் அந்த தவிப்பு அவனது இதயத்தை துளைத்தது. மீராவை அவன் உயிருக்கு உயிராக காதலித்தாலும் விஸ்வாவிற்கு துரோகம் செய்ய அவனது மனம் இடம் கொடுக்கவில்லை. அவன் தன் கையை விஸ்வாவின் தலை மீது அழுத்தமாக வைத்தான். உறுதியான கனத்த குரலில், இப்போ சொல்கிறேன்டா, சத்தியமாக சொல்கிறேன்,
எனக்கு நீ மட்டும்தான் முக்கியம். எந்த காரணத்துக்காகவும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். உனக்கு பிடிக்காத எந்த ஒரு காரியத்தையும் ஏதாதி செய்ய மாட்டான். எனக்கு நீ தாண்டா எல்லாமே. உனக்காக தான் நான் வாழ்கிறேன் என்று ஆதி உறுதியாக கூற, விஸ்வா அந்த சத்தியத்தை கேட்டதும் ஒரு பெரிய மன நிம்மதியோடு ஆதியின் மார்பிலேயே சாய்ந்து கொண்டான். எனக்கு தெரியும் ஆதி, ஏன் மச்சான்டா நீ. என்னை விட்டு எங்கே போயிடுவ நீ? ஆதி, விஸ்வா 2 பேரும் மட்டும்தான். எங்களுக்கு நடுவில் யாருக்கும் இடம் கிடையாது என்று உளறிக்கொண்டு முணுமுணுத்தபடியே அவன் மெல்ல தூக்கத்திற்கு தள்ளப்பட்டான். ஆதி பால்கனிக்கு வெளியே தெரிந்த இருட்டை வெறித்து பார்த்தான். அவன் செய்த அந்த சத்தியம் அவனது கழுத்தை இருக்கும் ஒரு கயிறு போல அவனுக்கு தோன்றியது. டே விஸ்வா, நீ கேட்டதும் ஏதோ யோசிக்காம நான் சத்தியம் பண்ணிட்டேன். ஆனால் மீரா, அவளை நீ ஏற்றுக்கலன்னா நான் என்னடா பண்ண போகிறேன்? ஆனால் ஒன்று மச்சான், உன்னை நான் என்றைக்குமே காயப்படுத்த மாட்டேன் என்று புலம்பியவன் அங்கிருந்த மதுக்கோப்பையை தூக்கி ஒரே மூச்சில் குடித்தான். அந்த இரவு அவர்களின் நட்பின் ஆழத்தையும் வரப்போகும் புயலின் தீவிரத்தையும் மௌனமாக சுமந்து நின்றது. அடுத்த நாள் காலை சூரியனின் இளமஞ்சள் கதிர்கள் மேன்ஷனின் ஜன்னல் வழியே உள்ளே புகுந்து அந்த இடத்திற்கு ஒரு புதிய பொலிவை தந்திருந்தது. ஆனால் அந்த பிரம்மாண்டமான கட்டிடத்திற்குள் இருக்கும் மனிதர்களின் மனமோ வெவ்வேறு திசைகளில் பயணப்பட்டு கொண்டிருந்தது. மேன்ஷனின் பின்னால் இருந்த அந்த புல்வெளி தோட்டத்தில் மீரா ஒரு சிறிய மர நாற்காலியில் அமர்ந்திருந்தாள். அவளது கையில் இருந்த காஃபி ஆறிப்போயிருந்தது. நேற்று இரவு கடற்கரையில் அந்த பாட்டி சொன்ன வார்த்தைகள் அவளது காதுகளுக்கு ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன. ஆதி மீது அவள் வைத்திருக்கும் இந்த இரகசிய காதல் இந்த அழகான மேன்ஷனை சிதைத்து விடுமோ என்ற பயம் அவளை அரித்து கொண்டிருந்தது. அவளது கண்கள் கலங்கி பார்வை எங்கோ ஒரு புள்ளியில் நிலைத்திருந்தது. அதே சமயம் மேன்ஷனின் முதலாம் தளத்தில் இருந்த பால்கனியில் விஸ்வா நின்று கொண்டிருந்தான். ஃபோனில் யாரோ ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்களுடன் உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்தான். நேற்று கிடைத்த அந்த பெரிய டீலின் போதை அவனிடம் இன்னும் குறையவில்லை. ஆமாம் சார், அந்த டீல் நமக்கு தான் கிடச்சிருக்கு. நம்ம தான் ஜெயிச்சோம். ஆதி அனுப்பி அந்த பேப்பரை சைன் பண்ண வைக்கிறேன். அடுத்து இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க என்று பேசிவிட்டு ஃபோனை வைத்தவன் எதேச்சையாக கீழே தோட்டத்தை பார்த்தான். அங்கே மீரா தனியாக சோகமே உருவாய் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவனது உற்சாகம் சட்டென்று குறைந்தது. அவன் விறுவிறுவென்று படிக்கட்டுகளில் இறங்கி தோட்டத்திற்கு வந்தான். மெல்ல நடந்து வந்து மீராவிற்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். மீரா திடுக்கிட்டு திரும்பினாள். விஸ்வா சார், நீங்களா? நீங்கள் எப்போ வந்தீங்க? ஏய் மீரா, என்னாச்சு உனக்கு? காலையில் இங்கே வந்து தனியாக உட்காந்து ஏதோ ஆழமாக யோசிச்சுட்ருக்க என்று விஸ்வா கேட்க மீரா சமாளித்து கொண்டு, அது ஒன்றும் இல்லை சார், நேற்று நைட்டு எனக்கு சரியாக தூக்கம் இல்லை, அதான் ஒரு மாதிரி இருக்கு. என்ன மீரா, என்கிட்டயே போய் சொல்கிறியா? எதையோ என்கிட்ட இருந்து நீ மறைக்கிற மாதிரியே தெரியுது. எதுவாக இருந்தாலும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்காம என்கிட்ட சொல்ல. என்கிட்ட சொல்ல மாட்டியா என்று விஸ்வா கூறும்போது மீராவின் மனம் கனத்தது. மீரா தன் மனத்திற்குள், விஸ்வா சார், உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் உங்ககிட்ட நான் எப்படி சொல்லுவேன் ஆதியை நான் காதலிக்கிறேன்ற விஷயத்த என்று அவள் மனதிற்குள் யோசித்து கொண்டிருக்க, ஏ மீரா, என்னாச்சு? உங்ககிட்ட தான் பேசுகிறேன், ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லை சார், நான் ஓகே தான். சரி வா, எப்படியே உட்காந்துட்டே இருந்தா நீ அதிகமாக யோசிச்சுட்டே இருப்ப. நம்ம 2 பேரும் ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். இல்லை சார், பரவாயில்ல. இங்கே பாரு மீரா, நீ தனியாக இருந்தா இந்த மாதிரி தான் ஏதாவது திங்க் பண்ணிகிட்ருப்ப. எனக்கும் ரூம்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரலாம் என்று அவன் அழைக்க மீரா சிரித்து கொண்டபடி அந்த நாற்காலியில் இருந்து எழுந்தாள். இருவரும் புல்வெளியில் மெல்ல நடக்கத் தொடங்கினார்கள்.
விஸ்வா அவளிடம் எதை கேட்டால் அவள் மனம் மாறும் என்று யோசித்தான். வழியில் ஒரு சிறிய செடி வளைந்து கிடப்பதை கண்ட விஸ்வா குனிந்து அந்த செடிக்கு ஒரு சிறிய குச்சியால் முட்டு கொடுத்து அதை நேராக நிறுத்தினான். இந்த செடியை பார்த்தியா மீரா? இது வளரணும்னா ஒரு பிடிப்பு வேணும். உனக்கும் இப்போ ஒரு பிடிப்பு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீ எதை நினச்சி இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இப்போ சொல்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட நீ தைரியமாக சொல்லலாம். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் உன் கூட உனக்கு துணையாக நிற்பேன். எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோ என்று விஸ்வா சொன்ன வார்த்தைகள் மீராவின் மனதிற்கு லேசான நிம்மதியை தந்தது. விஸ்வாவும் மீராவும் அந்த தோட்டத்தின் ஓரத்தில் மெல்ல நடந்து கொண்டிருக்க மீரா ஏதோ சிந்தனையில் இருந்தாள். எதிர்பாராத விதமாக புல்வெளிக்கு நடுவே இருந்த ஒரு காய்ந்த ரோஜா செடியின் முள் அவள் பாதத்தில் பலமாக குத்தியது. மீரா மெலிதாக கத்திவிட்டு அப்படியே காலை தூக்கி கொண்டு தடுமாறினாள். விஸ்வா பதறிப்போனான். ஏ மீரா, என்னாச்சு உனக்கு என்று கேட்டபடியே அவன் எவ்வித தயக்கமும் இன்றி அங்கே புல்வெளியில் முழங்காலிட்டு அமர்ந்தான். அவனது விலையுயர்ந்த வெள்ளை நிற பேண்ட் மண்ணில் படுவதை பற்றி அவன் கவலைப்படவில்லை. என்னாச்சு மீரா? காலை காட்டு. இல்லை சார், பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்படி கீழே உட்காந்துருக்கீங்க? மீரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ காலை காட்டு என்று அதிகாரமாக சொன்னவன் அவளது பாதத்தை பிடித்து மெல்ல தனது மடியில் வைத்து கொண்டான். அவளது பாதத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய முள் ஆழமாக இறங்கியிருந்தது. என்ன இது, இவ்வளோ பெரிய முள் இறங்கியிருக்கு? சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏய், இதுக்கெல்லாமா பயப்படுவ? இங்கே பாரு, கொஞ்ச நேரம் அசையாம இரு, எடுத்துடலாம். ஐயோ வேணாம் சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, வலிக்கும் இல்லை. ஏய், நான் இன்னும் தொடவே இல்லை மீரா, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, ப்ளீஸ் என்னை விடுங்க என்று மீரா பயந்து கொண்டிருக்க விஸ்வா லேசாக புன்னகைத்தான். ஏ மீரா, என்ன இது, ஒரு முள்ளு குத்துனதுக்கா இப்படி பயப்படுற? ஏ மீரா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதே மாதிரி தான் ஒரு நாள் சின்ன வயசில் நானும் ஆதியும் எங்கேயோ நடந்து போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த ஆதி சும்மா இருக்காம ஏரியா பசங்களை வம்பிழுத்துட்டு 2 பேரும் பயந்து ஓடிட்டு இருந்தோம். அப்போ ஏதோ ஒரு கண்ணாடி துண்டு மேலே காலை வச்சுட்டான். அப்போ அவன் அழுக இருக்கே, இப்போ எவ்வளோ கெத்தாடானா சுற்றிட்டு இருக்கான். அப்போது ஒரு சின்ன கண்ணாடி பீஸ் காலில் பட்டதுக்கு அப்படி அழுது கத்துனான். அவன் அழுகையில் அந்த ஏரியாவே அதிர்ந்து போச்சு என்று அவன் பேசிக்கொண்டே மீரா எதிர்பார்க்காத நொடியில் மிக லாவகமாக அந்த முல்லை வெளியே எடுத்தான். எடுத்துவிட்டு அந்த இடத்தை பார்த்து மென்மையாக ஊதினான். அவன் ஊதிய சூடான மூச்சு காற்றுப்பட்டதும் மீராவிற்கு தூக்கி வாரி போட்டது. மீராவின் கண்கள் அப்படியே குளம் போல ததும்பின. அவளது அப்பா இப்படித்தான் செய்வார். முல்லை எடுக்கும்போது வழி தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய கதை சொல்லிக்கொண்டே கவனத்தை திசை திருப்புவார். எடுத்த பிறகு வழி போக வேண்டும் என்பதற்காக இதே போல மென்மையாக ஊதி விடுவார். இது அவளது அப்பாவிற்கே உரிய ஒரு தனித்துவமான குணம். அவ்வளோதான், முள்ளெடுத்தாச்சு, இதுக்கா இப்படி பயந்த? ஏ மீரா, ஏன் உன் கண்ணெலாம் கலங்கியிருக்கு? என்ன வலிச்சிருச்சா? இல்லை சார், இப்போ நீங்கள் பண்ணது அப்படியே என் அப்பா பண்ண மாதிரியே இருக்கு. அவர் கூட இதே மாதிரி தான் என் காலில் முள்ளு குத்துனா இந்த மாதிரி ஏதாச்சும் கதை சொல்லி என் கவனத்தை திசை திருப்பிட்டு வலிக்காமல் எடுத்து விடுவார். இது அப்படியே அவரோட ஸ்டைல் என்று மீரா கூற விஸ்வா அவளை நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தான். மீரா விஸ்வாவை பார்த்தாள். அவனது கண்களில் தெரிந்த அந்த தூய்மையான அன்பும் அக்கறையும் அவளை நெகிழச் செய்தது. அதே சமயம் ஆதியிடம் அவள் வைத்திருக்கும் காதல் இவனது இந்த நம்பிக்கையை உடைத்து விடுமோ என்ற குற்ற உணர்ச்சி அவளை வாட்டியது. விஸ்வா சார், நீங்கள் எனக்காக நிறையா பண்ணியிருக்கீங்க. என் மேலே அவ்வளோ அக்கறை காட்டுறீங்க.
ஆனால் உங்கள் அன்புக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற இந்த அக்கறை எப்போவுமே போகக்கூடாது. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணால் கூட என்னை மன்னிச்சிடுவீங்கள்ல என்று மீரா தழுதழுத்த குரலில் கூற விஸ்வா அவளை குழப்பத்துடன் பார்த்தான். அவனது புன்னகை மாறவில்லை. ஆனால் மீராவின் வார்த்தைகளில் இருந்த மர்மம் அவனை யோசிக்க வைத்தது. ஏ மீரா, நீ என்ன தப்பு பண்ண போற? சரி வா என்று விஸ்வா நடக்க ஆரம்பித்தான். மீரா சற்று யோசித்தாள். அவள் மனதில் நேற்று அந்த பாட்டி கூறிய ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தது. உன்னை உயிருக்கு உயிரா உன்னை கண்ணில் வச்சு பார்த்துக்கிட்ட ஒரு பந்தம் உன்னை விட்டு இப்போ போயிருச்சு. ஆனால் அந்த இடத்த நிரப்ப உன் கூடவே ஒருத்தர் இருக்கான் என்று அந்த பாட்டி கூறிய வார்த்தைகள் மீராவின் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலித்தது. நேற்று அந்த பாட்டி என்கிட்ட சொன்னாங்க, உன் அப்பா இல்லாத இடத்த நிரப்ப உன் கூட ஒருத்தர் இருக்கான்னு. அது ஆதி சாரா இல்லை விஸ்வா சாரா என்று அவள் மனம் குழப்பத்தில் இருந்தது. ஏ மீரா, என்ன அங்கே நின்ட்ட? வா என்று விஸ்வா அழைக்க மீரா தன் முகத்தில் இருந்த குழப்பத்தை உதறி தள்ளிவிட்டு சிறு புன்னகையுடன் அவனுடன் நடக்க ஆரம்பித்தாள். விஸ்வா தனது கை கடிகாரத்தை பார்த்தபடி மீராவின் பக்கம் திரும்பி ஒரு புன்னகையை உதிர்த்தான். ஏ மீரா, இன்னைக்கு ஈவினிங் நீ ஃப்ரீயா? நம்ம வெளியே போயிட்டு வரலாமா? ஒரு சின்ன ஷாப்பிங். என்ன ஷாப்பிங்கா? நான் எதுக்கு சார்? நீங்கள் ஏதாச்சும் முக்கியமான ஷாப்பிங்க்கு போவீங்க, அங்கே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை மீரா, கொஞ்சம் சாரீ வாங்கணும். எனக்கு இந்த சாரீஸ் பற்றிலாம் எதுவும் தெரியாது. அதான் நீ கூட வந்தா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கூப்பிட்டேன் என்று விஸ்வா கூற மீரா ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தாள். என்ன சாரியா? எதுக்கு சார்? யாருக்கு? அது ஒன்றும் இல்லை மீரா, இன்னும் கொஞ்ச நாளில் ஆதியோட பர்த்டே வரப்போகுது. ஆதிக்கு இந்த மாதிரி ஆடம்பரமாக செலிப்ரேட் பண்ணுறதில்ல இஷ்டம் இல்லை. ஆனால் நான் விட மாட்டேன். ஒவ்வொரு வருஷமும் அவனோட பர்த்டே இந்த மேன்ஷனே திருவிழா மாதிரி கொண்டாடும். அன்னைக்கு இந்த மேன்ஷனில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு, பட்டு சாரின்னு எல்லாமே கொடுப்போம். அதுக்காக தான் இன்னைக்கு ஷாப்பிங் பண்ணலான் இருக்கேன் என்று விஸ்வா பேசிக்கொண்டிருக்க மீராவின் கண்கள் சட்டென்று விரிந்தன. என்ன, ஆதி சாரோட பர்த்டே வரப்போதா என்று அவள் மனதிற்குள் சிரித்து கொண்டாள். அவளது இதய துடிப்பு ஒரு நிமிடம் நின்றது போல இருந்தது. அவளது அசுரனுக்கு பிறந்த நாள் வரப்போகிறது என்ற செய்தி அவளை அப்படியே ஒரு மின்னல் வேகத்தில் உற்சாகத்தின் உச்சத்துக்கே கொண்டு சென்றது. விஸ்வா சொன்ன அந்த தகவல் மீராவின் மனதில் இருந்த அத்தனை சோகத்தையும் ஒரு நொடியில் துடைத்தெறிந்தது. மீரா உற்சாகத்தில் துள்ளியபடி, சார் என்ன சொன்னீங்க? ஆதி சார் பர்த்டே வரப்போதா? கண்டிப்பாக நான் வரேன் சார். அங்கே எல்லாருக்கும் அழகழகாக நிறைய சாரீஸ் வாங்கலாம். நம்மளே பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார், இந்த விஷயத்த என்கிட்ட ஷேர் பண்ணதுக்கு என்று மீரா உற்சாகத்தில் கூறினாள். மீராவின் முகத்தில் திடீரென பூத்த அந்த 1000 வாட்ஸ் வெளிச்சத்தை பார்த்து விஸ்வா வியந்து போனான். ஓகே மீரா, ஈவினிங் ரெடியாரு? கண்டிப்பாக சார், நான் சீக்கிரம் ரெடி ஆகிடுறேன் என்று சொல்லிவிட்டு மீரா துள்ளி குதித்து கொண்டு ஒரு சிறு பிள்ளை போல ஓடினாள். அவளது சேலை முந்தானை காற்றில் பறக்க அவள் உள்ளே செல்வதை விஸ்வா சிரித்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தான். மீரா தனது அறைக்கு ஓடும்போது அவளது மனதில் 1000 எண்ணங்கள் ஓடின. ஆதி சார் பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலாம்? அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, ஆதி சார் பர்த்டே அன்னைக்கு எங்கள் காதலை பற்றி விஸ்வா சார்கிட்ட சொல்லிடலாமா என்று அவள் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. அவளது கால்களில் இருந்த கொலுசுகள் இன்று வழக்கத்தை விட சத்தமாக ஒலித்தன. நேற்று வரை இருந்த பயம் மறைந்து இப்போது ஆதியின் பிறந்த நாளை எப்படி கொண்டாடப் போகிறோம் என்ற கனவில்
அவள் மிதக்கத் தொடங்கினாள். அவள் ஓடுவதை மாடியில் இருந்து பார்த்த ஆதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்னாச்சு அவளுக்கு? காலைல அழுதுட்டு இருந்தா, இப்போ என்னமோ லாட்ரி அடிச்ச மாதிரி இப்படி ஓடுறா என்று குழப்பத்துடன் யோசித்துக் கொண்டிருந்தான். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனல்ல வந்துடும். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க.